இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் தலைமையில் செயல் வீரர் கூட்டம் மாநிலம் முழுவதும் இருந்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வரவழைக்கப்பட்டு தேர்தல் பணிக்கான செயல் வீரர் கூட்டம் எங்களுடைய தலைவர் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடந்த 3-4 மாதங்களாக கட்சியின் கட்டமைப்பில் பல மாறுதல்களை எங்கள் தலைவர் உத்தரவின் பேரில் செய்யப்பட்டது. அதில் கிளை கழகம் பிரித்து மாற்றியமைக்கப்பட்டது, பூத் கமிட்டிகள் புதிதாக சீரமைக்கப்பட்டது. இது மாதிரியான அனைத்து பணிகளையும் முடிவடைந்த பிறகு இன்று இந்த செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. இதில் எங்களுடைய தலைவர் எவ்வாறு இந்த தேர்தல் பணியை செய்ய வேண்டும், சின்னத்தை எப்படி பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை எவ்வாறு ஒவ்வொரு நிமிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தலைவர் அவர் வழிகாட்டினார். கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அடுத்த 3 மாதங்களுக்கு முழு மனதோடு உழைத்து, என்றால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைத்து வீடுகளிலும் எங்களுக்கான வாக்குகள் இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை கொண்டு போய் வாக்குச்சாவடியில் செலுத்தும் வரை இன்று இருக்கும் அனைத்து திமுகவும் சரி மற்ற கட்சியும் சரி தேர்தல் நேரத்தில் எந்த குளறுபடிகளையும் செய்து விடாதவாறு எங்களுடைய செயல் வீரர்களாக இருக்கும் களத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டக்கான வேலைப்பாடுகளை அனைவரும் பங்கெடுத்து அந்தந்த பகுதிகளில் சென்று மீண்டும் பூத் கமிட்டியில் அனைவருக்கும் இந்த வழிகாட்டுதலை வழங்கி இந்த சிறப்பாக அடுத்த தேர்தலை சந்திக்கும் வேலைகளை தொடங்குவாங்க. கட்சியில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் செயல்படணுன்றது நார்மலாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுக்கும் அனைத்து ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா வர்ற தேர்தல் நமக்கு எல்லாருக்கும் பெரிய சவாலான தேர்தல், சாதாரண விஷயம். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பணபலத்துடன் ஒவ்வொரு தொகுதிக்கும் 25-30 கோடிகளை கொண்டு வந்து கொட்டி இங்கே தேர்தலை முன்னெடுக்க திமுக தயாராக இருக்கிறது. அது இல்லாமல் மற்றவர்களும் எல்லா விதத்திலும் பணபலத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் எங்களுடைய தலைவர் உத்தரவை ஏற்று எங்களுடைய தொண்டர்கள் மக்களை மட்டும் நம்பியே இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கான எல்லாரும் விழிப்போடு இருக்கிறதா எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டினார். வேற எந்த இதுவும் இல்லை. இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறோம், எங்களுடைய தலைவர் என்னைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போக மாட்டார். என்னைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ்டு அரசியலை எங்கள் தலைவர் செய்ய மாட்டார். எந்த விதத்திலும் தன்னை ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றதுல தெளிவாக இருக்கிறார். எந்த இடத்திலையும் யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மக்களுக்கு எந்த இதையும் செய்ய முடியாது என்பதில் எங்கள் தலைவர் ஆணித்தரமாக நம்புகிறார். அதே நேரத்தில் கூட்டணி விஷயத்தில் எங்கள் தலைவர் தேவையான முடிவுகள் தேவையான நேரத்தில் எடுப்பார். நாங்கள் முதல்ல இருந்து நீங்க தான் எல்லாரும் மாற்றி பேசி வருகிறீர்கள், நீங்க தான் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. எங்களுடைய தலைவர் தரப்பிலிருந்தும் எங்களுடைய கட்சி தரப்பிலிருந்தும் எந்தவித கன்ஃபியூஷனும் கிடையாது. நாங்கள் கூட்டணியில் எப்படி செய்ய வேண்டும், யாருடன் கூட்டணி இருக்க வேண்டும், யாருடன் கூட்டணி இருக்க மாட்டோம் என்பதை முதலே தெளிவாக அறிவிச்சு விட்டோம். நீங்க எல்லாம் தான் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, நாங்க யாரும் கன்ஃபியூஸ்டா இல்ல. எங்கள் சார்பாக எங்களுடைய தலைவர் என்னைக்கும் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ். இன்னைக்கு தலைவர் சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, எந்த விதத்திலும் ₹1 கூட ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு. இந்த தைரியம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கான்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரா இருந்தாலும் இந்த 1% கூட, ஒரு நிமிடம் கூட ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத பாலிடிக்ஸை, அதாவது ₹1 கூட ஊழல் செய்யாத ஒரு அரசை தர முடியுன்ற ஒரு தைரியம் இன்னைக்கு தமிழகத்தில் யாருக்காவது இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த தைரியம் ஏனென்றால் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ் செய்ய மாட்டோம்ன்ற தைரியத்தில் தான். அதை செய்தால் கண்டிப்பாக யாருக்காவது நம்ம இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மக்களுக்கான அரசாக இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 100% இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்களை மட்டுமே நாங்கள் நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும் எங்கள் தலைவர்.